வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் தான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மேலூர் மாடு சந்தையில் நம்ம காளை மாடு, பசு மாடு எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க. அவங்க பூராமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை பூரா பாருங்கள். நம்ம நண்பர்கள் பூராமே அங்கே வேறு இருந்தாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. அது மாதிரி மாடுகளை பூராமே வந்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு மரக்காலை அடக்குவாருங்க. சரியான காலை, நல்லா சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்லா தரமான மாடு, நல்லா வளர்ப்பு, சரியான வளர்ப்பு, நல்லா நெடுகமான மாடு, நல்லா நெடுகம், உடம்பு எல்லாமே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இதுவுமே வந்து விலைவாசி 70 ரூபாய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு இதாகி போச்சு. சரி ரைட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடு பூராமே நாட்டு மாடு பூராமே கிடக்கு நிறையா. நாட்டு மாடு, நாட்டுக்கண்டு எல்லாமே கிடந்துச்சு. அது ஃபுல்லாக நம்ம வீடியோ ஃபுல்லாக எடுத்துருக்கேன். பூரா பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நிறையா பேர்த்துக்கு நம்ம இன்னும் மாடு எடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஃபுல்லாக அந்த மாடு பூராமே பாருங்கள். மாடு கண்டு எல்லாத்துக்குமே வந்து பால் மாடு இது பூராமே எடுத்து கொடுக்குறோம். பசு மாடு, காளை மாடு எல்லாமே எடுத்து கொடுத்து தான் வர்றோம். நல்ல மாடாக இருந்துச்சுன்னு ஓரளவுக்கு வெயிட் பண்ணி வாங்குறவங்களாக இருந்தால் வெயிட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க நிறையா பேர். எத்தனை நாளாக இருந்தாலும் நீங்களே எடுத்து கொடுங்கண்ணேன்ற மாதிரிலாம் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாடாக தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதில் எதுவும் தப்பு இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும், அதே நம்ம ஆசை. போக இந்த வண்டி மாடுலாம் வந்துருந்துச்சு. ஒரு 2 ஜோடி 3 ஜோடி வந்துருந்துச்சு. அது எடுத்துருக்கேன். இது நல்லா தலை செட்டு எல்லாமே நல்லா இருக்குது. மாடு மீடியமான மாடு தான், ரொம்ப பருவட்டு கிடையாது. நல்லா அடக்கமான மாடு. இன்னும் இந்த வாரத்தில் மாடு பூராமே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. இந்த காலையுமே 70 ரூபா சொன்னாங்க விலை. கேட்டேன். விலைவாசி பூராமே இன்னும் குறையலை, இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே அதை ஓடிக்கிட்டுருக்கு. ஏன்னா மாடு வந்து வரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கனாலே இதுக்கெல்லாம் மாடு வந்து எம்புட்டு மாடு கிடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு. அவ்வளோ மாடு நெருக்கமாக கிடக்கும். இப்போ மாடு அப்புறம் குறைஞ்சனால விலைவாசி இன்னும் இதாகிடுச்சு. அதுபோக வெளி வியாபாரி வந்து நிறையா இறங்கிட்டனால இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்ற மாதிரி வாங்குகிறாங்கல்ல. அதனால் வந்து விலைகள் வந்து விட்டு தர்றாங்கல்ல. அப்படி தான் ஓடுது. முடிஞ்ச அளவுக்கு எந்த இதுவும் இல்லாமல் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வந்ததுலேயும் நல்லா புருவட்டு மாடு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 15-20 மாடு தான் நல்லா புருவட்டான மாடு, நல்லா தலை செட்டு, நல்லா டைப்பான மாடு கிடந்துச்சு. அப்புறம் ஓரளவுக்கு மீடியமான மாடு, 2 பல்லு 4 பல்லு கொஞ்சம் ரெண்டோ ஒரு இதில் இருக்க மாதிரி மாடுகளும் வந்துருந்துச்சு. அது எல்லா மாட்டையுமே எடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நிறத்தில் நல்லா இருக்குது. நிறங்கிறேன் எல்லாமே நல்லா இருக்குது மாடை பொறுத்தவரை. இது நல்லா தலை செட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. மாடு வந்து உயரம் தான் கொஞ்சம் கம்மி. இந்த இல்லைன்னா நல்லாயிருக்கு மாடு. மாடு பூராமே பார்த்தா நம்ம பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக தான் இருக்குது. ஆனால் விலைவாசி அதே கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால இப்போ நம்ம மாடுகளே எடுக்க முடியலை. கண்டு 2 பல்லு 4 பல்லு அந்த மாதிரிலாம் வரல. மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. இது நல்லா பெருவட்டு, கொஞ்சம் வடவடன்னு தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்புட்டு பூராமே மாடு எல்லாத்தையும் கிடக்கு. மஞ்சட்டு மாடு பூரா பாருங்கள், அந்தளவுக்கு இல்லாமல் போச்சு. இதெல்லாம் அவ்வளோதான் என் இடுப்புக்கு தான் இருந்துச்சு. ஆனால் மாடு நல்லா வேகம் அப்படின்னு போய் மூணாயிரம் பிடிச்சா விட்டுச்சு பயங்கரமாக. நல்லா காலங்கண்டு அவ்வளோதான். நல்லா குட்டை. அதெல்லாம் இந்த மச்சம்லாம் இருக்குது. தலை செட்டு சரியில்லை. இது நல்லா இருக்குது. தலைகளாக எல்லாமே நல்லா லட்சணமாக இருந்துச்சு. அப்புறம் இதையுமே நம்ம பார்த்தேன். அப்புறம் ஒன்றும் சரி ஒப்பலை, அப்புறம் விட்டுட்டேன். நண்பர் ஒருத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல மாடா ஒரு வடத்துக்கு ஏற்ற மாதிரி மாடு இப்போ கேட்டிருக்காப்புல. அதுக்காண்டி தான் பார்த்தேன். சரி அப்படின்ட்டு அமைஞ்ச மாடுகள் அது ஒன்று. விலைவாசிகள் கூட இருக்கும்போது நம்ம எங்கிட்ட கேட்குறது அப்படின்னு விட்டான். அதே மாதிரி எல்லா விதையும் சொல்கிறது, நீங்கள் வளர்ப்புக்கு வாங்கணும், வளர்க்குறவங்க விற்கும்போது நம்ம மாடு சந்தைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை வளர்க்குறவங்கள பார்த்து 10, 1000, 2000 குறைச்சி கூட கொடுங்க. உங்களுக்காக உறுதியாக வளர்ப்பாங்க அப்படின்ட்டு. வியாபாரத்தை கொடுத்தா முடிஞ்ச அளவு அவங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வியாபாரத்தை தான் பார்ப்பாங்க. ஒரு மஞ்சட்டில் பார்ப்பாங்க, 2 மஞ்சட்டில் பார்ப்பாங்க, இல்லைன்னா விற்றுருவாங்க. இல்லைன்னா கையில் காசு இருக்காது. ஏன்னா பிரட்டுறதுக்கு அவங்களுக்கு கையில் காசு வேணும்னா அந்த மாட்டில்
ஒரு 50,000 கொண்டு போய் போட்டாங்கன்னா அடுத்து வந்து பெரட்டுறதுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது மாடு. கட்டையாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு பாருங்க. நல்ல லட்சணமாக நல்லா இருந்துச்சு மாடு. பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. இது மாதிரி மாடுகள் நிறையா வந்துருந்துச்சு. அது ஃபுல்லாக எடுத்துருக்கான். இது நல்லா உயரம்லாம் நல்லா இருந்துச்சு. நெடுகம்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொம்பு ஓட்டம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு மாடு. கொம்பு தான் பத்தாமல் போச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் நிறையா ப்ராப்ளங்கள் இதாகி போகுது. கொம்படி பத்தாமல் மாடில் நல்லா உயரம் நெடுகம் நல்லா எல்லாமே இருக்குது மாட்டில். குறை சொல்லாது. கொம்பு தான் குறை. அதில் இந்த மாடு இது ஒரு 6 பல். இதையுமே 40-45ன்னு இருந்தாங்க. எவ்வளோ விற்றாங்க என்னன்னு தெரியலை. இது கொஞ்சம் உயரம்லாம் நல்ல உயரம் மொட்டைவால். அது கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்க. நல்லா கொம்பு எல்லாமே நல்லா இருக்குது. அதை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைய தான் அப்படி விளாட்றாங்க. இது பூரா பாருங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல மாடு தான். நல்லா வளர்ப்பு நல்லா வளர்த்துறாங்க. ஏதாவது அங்கே மஞ்சட்டில் ஏதாவது செஞ்சிருச்சுன்னா வச்சுக்கிடுவாங்க. சிலது அப்படி தான் நிறையா இப்போ இதாகுது. எனக்குன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க மாடு தான் அப்படின்ற மாதிரியே வளர்க்குறாங்க. சில நம்மளுக்கு சாப்பாட்டுக்கா இல்லையா மாட்டை வந்து பட்டினியாக போடாத அளவுக்கு வளர்ப்பாங்க. அங்கே போய் ஒன்றும் பண்ணாமல் சில நேரத்தில் அசிங்கப்படுத்துகிறோம். அதனால் கூட விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளும் எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம எடுத்து வாரம் வீடியோ போட்டுக்கிட்டே வர்றோம். அப்புறம் இந்த காலை தான் சொன்னேன். எல்லாம் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி 70 ரூபா தான் சொன்னாங்க. நான் போய் கேட்கும்போது அப்படி தான் விலைவாசிகள் கூட தான் சொல்கிறாங்க. அதை நம்ம எந்த மாடுமே எடுக்க முடியலை. கொஞ்சம் கிராஸு தான். நல்லா நெட்டு போக்கு நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி கிராஸு அரை தும்மில் கேட்பாங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க. இன்னத்தையும் முடிஞ்ச அளவு நம்மளுக்கு ஏதோ வாடியிலையோ இதுலேயோ ஒன்று வைப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு காப்பாற்றுற மாடுகளும் இருக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு காப்பாற்றுற கேட்பாங்க. நான் அடுத்த வாரத்தில் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இந்த மாடுகளை பூராமே நான் காலையிலேயே வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்கள இந்த மாடுகளை பூராமே வேணுன்றவங்களுக்கு டக்குன்னு ஃபோட்டோ அனுப்பிடுறேன். அந்த மாடு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா உடனே வாங்கி அப்படியே கொடுத்து அனுப்பி விட்ருவோம். அந்த மாதிரி ஐடியா பண்ண போகிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரத்தில் வீடியோவில் பாருங்கள். காலைல போனதுமே இந்த மாடு நல்லா டைப்பாக நல்லா லட்சணமாக இருக்க மாடுகளை எடுத்து நம்ம குரூப்பில் போடுறேன். விலைவாசி எல்லாமே போட்டு அனுப்புகிறேன். வேணுன்றவங்க சொல்லுங்கள், வாங்கிக்கோங்க உடனே. மாடு நாட்டு மாடு இது எல்லாம் வந்தாலுமே கேட்டிருந்தீங்கன்னா உடனே லைனில் வாங்க. வந்தீங்கன்னா நம்ம பேசி எடுத்து கொடுத்துருவோம். இதெல்லாம் நாட்டு மாடு. அந்த கண்டுலாம் பாவம் நல்ல கண்டு நெட்டு நல்லா இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. பால் குடி கண்டாத்தே இருக்கும் போல். இந்த மாடு கண்டாத்தே இருக்கும் போல். நல்லா நெட்டு போக்காக இருந்துச்சு. அவுத்து பால் குடிக்கிறோன்ற மாதிரி முண்டிக்கிட்டே கிடந்துச்சு பாவம். நாட்டு மாடு பூரா கிடக்கு பாருங்க. நல்லா மச்சம் கிடக்கு பாவம். மாடு பூராமே நல்ல மாடுகள்லாம் நிறையா வருது. என்ன இருக்க கொஞ்சம் குறையும்னு பார்த்தா விலைவாசி குறைய மாட்டேங்குதே. வாங்கி வளர்க்கணும் வைக்கணும்னா வியாபாரிகள் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மெயின் காரணமே. நம்ம விலை குறையாத காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா வெளி வியாபாரிகள் நிறையா வந்துட்டாங்க. முதல்ல இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் வந்து வெளி வியாபாரிகள் வந்து வந்தனால தான் இப்போ நம்மளாலே மாடு வந்து எடுக்க முடியலை. அதே மெயின் காரணமே. ஏன்னா இப்போ நம்மளுக்கே ஒரு மாடு எடுக்கணும் போது அந்த விலைவாசிகள் கூட இருக்கனால எடுத்து யாருக்குமே தர முடியலை. எனக்கு அதே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பேசாமல் வீடியோ கூட எடுக்கிறத கூட விட்டுருவோமான்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா நம்மளே ஒரு மாடு கண்டு வாங்குறதுக்கு போய் பார்க்கும்போது விலை அவ்வளோ விலை இருக்கும்போது எங்கிட்ட வாங்கி தர்றது அப்படி தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். நீங்களுமே வேணுன்றவங்க உடனே எனக்கு நாள் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் கால் பண்ணுங்கள். யார் யாருக்கு என்னென்ன வேணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தர்றேன்.
நம்ம குரூப்லேயும் இல்லாதவங்க சொல்லுங்கள், குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். என்ன ஊர், உங்கள் பேர் எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. அதை வச்சு நான் எடுத்து குரூப்பில் சேர்த்து விட்டுறேன். வேணுன்றவங்களுக்கு உடனே அங்கே நான் காலைல ஒரு 6 மணிக்கு போயிட்டேன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். வேணுன்றவங்க இந்த மாடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட பேசி வாங்கி கொடுத்துருவோம். அதனால் எல்லா பேருமே இது பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சிக்கலாகி போச்சு. நம்ம மாடுமே ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தேன். கடைசியாக அவர் கூலு பிள்ளை லாக் ஆகிடுச்சுன்ட்டாப்புல. அதனால் அவங்ககிட்ட பேசி இது பண்ணால் கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. இருந்தாலும் அதை மாதிரி எது நடந்துடாமல் பார்த்துக்கோங்க. வேணும்னா வேணும்ன்றங்க, வேணாம்னாலும் வேணாம்னு சொல்லிடுங்க. வாங்கிட்டு கட்டிட்டு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா மாடு விற்கிற மாடு நமக்கு எடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி யாரும் இது பண்ணிடுறாங்க. வேணும்னா நம்மகிட்ட சொல்லிடுங்க, வாங்கி கொடுத்துருவோம். ஓகே. வேறு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிடமாட்டு கண்டுமே பார்த்துட்டு வந்திருக்கு. அதுவும் வேணும்னாலுமே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் கண்டுகளை போட்டு விட்றேன். பார்ப்போம். நன்றி.